அனைத்து நல்லுறவுக்கும் வணக்கம். 2025ஓட பட்ஜெட் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றத வந்து பார்த்துருப்பீங்க. குறிப்பா ரூ. 12,00,000 வரைக்கும் சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு 0 டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சில ட்விஸ்ட்டுமே இருக்கு. அது என்ன ஏதுன்ற எல்லா விஷயத்த பத்தியும் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். குறிப்பா இந்த பட்ஜெட்ல மிடில் கிளாஸ்க்கு நெறைய விதமான சலுகைகள் இல்ல நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்க போகுதுன்றது போல தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த சலுகைகள் அவங்க சொல்ற பெனிஃபிட்ஸ் என்னன்றத பத்தியும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ரொப்போஸ் பண்ண புதிய டாக்ஸ் ரெஜிம் 2025 இந்த டாக்ஸ் ரெஜிமை பாருங்க. 0 to 4 lakhs நில், நோ டாக்ஸ். 4 to 8 lakhsக்கு 5% வந்து டாக்ஸ் கட்டணும். 8 to 12 lakhs வரைக்கும் 10%, 12 to 16 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15%, 16 to 20 lakh வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20%, 20 to 24 lakhs வந்து பார்த்தீங்கன்னா 25% அண்ட் above 24 lakhs அப்படின்றது 30% வந்து வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது என்னடா அது 24ன்னு ஒரு சம்மந்தமே இல்லாத நம்பர் இருக்கிற மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். பட் அப்படி கிடையாது. மாசத்துக்கு ரூ. 2,00,000 வரைக்கும் நீங்க கணக்கு வச்சீங்கன்னா, ரூ. 2,00,000 வந்து நம்ம சேலரி வாங்குறோம்னா 12 மாசத்துக்கு 24,00,000 வந்துரும். ஸோ அதை ஈஸியா கால்குலேட் பண்ற மாரி வந்து குடுத்துருக்காங்க. சரி, இப்போ அஃபிஷியலி நீங்க மாதம் ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 டாக்ஸ். அதுதான் இவங்க சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி இப்போ எக்ஸிஸ்டிங்ல இருக்கக்கூடிய நியூ டாக்ஸ் ரெஜிமை வந்து பாருங்க, முன்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அதுல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கம்மியா தான் வந்து இருக்கும். ஸோ இந்த வாட்டி நல்ல ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு. பட் அது உண்மையிலேயே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இன்னொரு சார்ட்டுமே வந்து நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பிரசன்ட் டாக்ஸ் ரெஜிம்க்கும் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய டாக்ஸ் ரெஜிம்க்கும் உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ப நீங்கள் டாக்ஸ் பே பண்ணால் எந்த அளவுக்கு டாக்ஸ் பே பண்ணுவீங்க அப்படின்றது இருக்குது. ப்ளஸ் ப்ரொப்போஸ்டு டாக்ஸ் ரெஜிமை கட்டும்பொழுது நமக்கு பெனிஃபிட்ஸ் எந்த அளவுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ டோட்டல் பெனிஃபிட்ஸ் எந்த அளவுக்கு வரும் அப்படின்றதையும் நீங்கள் ஓவராலாக வந்து பார்க்கலாம். ஸோ கடைசியாக நம்ம எவ்வளோ தான் வந்து டாக்ஸ் கட்டுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 8 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் நீங்கள் 30,000 வந்து கட்டுவீங்க. ப்ரொப்போஸ் பண்ணதில் 20,000 தான் வந்து கட்டுவீங்க. ஸோ இந்த இடத்துலேயே நீங்கள் 10,000 வந்து சேமிக்கிறீங்க. அண்ட் ஓவராலாக உங்களுக்கு டோட்டல் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரூ. 30,000. அதே போல் தான் 9 lakhsக்கு 40,000 rupees வரைக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. 10 lakhsக்கு 50,000 rupees வரைக்கும் பெனிஃபிட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் 11 lakh சம்பாதிக்கிறீங்கன்னா 65,000, 12 lakh சம்பாதிக்கிறீங்கன்னா 80,000 வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த 12 lakh வரைக்கும் நீங்கள் கட்டக்கூடிய அந்த டாக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 0 rupees நீங்கள் மென்ஷன் ஆயிருக்கா. அப்போது நம்ம அந்த டாக்ஸ் ஷார்ட்டில் பார்க்கும்போது 5%, 10%லாம் வந்து கட்டணும்னு சொல்லி போட்டிருக்காங்களே, அது என்னன்னு கேட்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம், ஒருவேளை நீங்கள் 12,00,000 ப்ளஸ் 75,000 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இது சேர்த்து 12.75 lakh நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க, சேலரிஸ்ட் எம்ப்ளாயாக வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு உண்டான டாக்ஸ்க்கு 100% ரிபேட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? இது ஒன்று. ரெண்டாவது, அப்புறம் எதுக்கு அந்த பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த 12,75,000 தாண்டி ஒரு 13 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, இல்லை 14 லட்சம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அப்போது இந்த 4 to 8 lakhல இருந்து அந்த 5%, 10% இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் அவங்க டாக்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்காக சிம்பிளாக வந்து சொல்கிறேன். ஸோ அதனால தான் அந்த கால்குலேஷன்ஸ்க்காக வந்து வச்சுருக்காங்க. ஸோ மற்றபடி ஒவ்வொரு செக்ஷன்லையுமே அடுத்ததாக 16 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 20 லட்சம், 24 லட்சம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தாலே வந்து தெரியும். ஸோ டோட்டல் பெனிஃபிட் அப்படின்றது இப்போ எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய டாக்ஸ் ரெஜிமை கம்பேர் பண்ணுறதை விட இப்போ ப்ரொப்போஸ்டு டாக்ஸ் ரெஜிமில் ஓரளவுக்கு லாபம் இருக்குது அப்படின்றத போல் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஆன்லைனில் இப்போ கேல்குலேட்டர்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ நான் லிங்க் ஏதாச்சும் கிடச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். 24 lakhs நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கூட வித் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் ஆட் பண்ணி நீங்கள் எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிறதும் இப்போ ப்ரொப்போஸ் பண்ணதையும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணதில் தான் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். அண்ட் இது எல்லாமே நியூ டாக்ஸ் ரெஜிமில் மட்டும்தான். இன்னும் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் இருக்க போகுதா, அவங்க கம்ப்ளீட்டாக தூக்க போகிறாங்களா, இல்லை ஏதாச்சும் மாறுதல் கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றத பற்றி இப்போ வரைக்கும் எந்த ஒரு தெளிவான விளக்கங்களும் வந்து கொடுக்கல. இந்த கம்மிங் வீக்கில் வந்து அதெல்லாம் வந்து என்ன ஏதுன்றதெல்லாம் சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நமக்கும் ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு அது இருக்குன்னு வச்சுக்கிட்டு நம்ம கால்குலேட் பண்ணால் கூட இந்த நியூ டாக்ஸ் ரெஜிமில் அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து இருக்கு. அண்ட் இந்த பட்ஜெட்டில் இன்னொரு விஷயம் நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்தியாவுக்காக அதிகமாக பட்ஜெட் தாக்கல் பண்ணவங்க லிஸ்ட்டில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. 7 தடவை இருந்தது, இப்போ 8 தடவையோட சேர்த்து 3வது இடத்துல இருக்காங்க. இதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல பி சிதம்பரம் அவர் வந்திருக்காரு 9 times. அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 10 times வந்து மொரார்ஜி தேசாய் அவர் வந்து 10 தடவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். சரி, இந்த பட்ஜெட்டில் இவங்க இப்போ குறைச்சாங்க பார்த்தீங்களா, இந்த டாக்ஸ் லேப்ஸ் இது எல்லாமே இந்த 12 லட்ச ரூபாய்க்கு உள்ளே வரக்கூடியவங்க போன வருஷம் எவ்வளோ பேர்ப்பா அந்த 12 லட்ச ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் எல்லாம் பே பண்ணாங்கன்னு
என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி பே பண்ண ஓவரால் டாக்ஸ்ல 87% ஆஃப் த பீப்பிள் இந்த 12 லேக்ஸ்க்குள்ள தான் வந்து வராங்க. ஸோ அப்படின்னா, இந்த வாட்டி அரசாங்கத்துக்கு மோர் தென் 1,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு ரெவென்யூ லாஸ் ஆகப் போகுது. பட் இந்த ரெவென்யூவ இந்த காச டைரக்ட்டா மக்களுடைய கையிலேயே வந்து குடுக்குறாங்க. ஸோ ஓவராலா பப்ளிக் ஸ்பெண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். கன்சம்ப்ஷன் ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கன்சம்ப்ஷன் ஓரியன்டட்ல இருக்கக்கூடிய ஒரு சில செக்டார் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே மூவ் ஆயிருந்தது. HUL இருக்கட்டும், நெஸ்லேவா இருக்கட்டும், இதுவும் வந்து மூவ் ஆயிருந்தது. ஒரு சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, வெயில் காலம் வரப்போகுது இல்லையா? ஸோ அந்த சைடுல கன்சம்ப்ஷனுக்கு இந்த ஏசி, ஃபேன் சம்மந்தப்பட்டமான அந்த கம்பெனிஸ்க்கும் கொஞ்சமா ஒரு பூஸ்ட் வந்து லைட்டா தென்பட்டது. பட் நான் இத சத்தியமா வந்து எதிர்பார்க்கல. கண்டிப்பா இவங்க ஏன்னா நான் போன வாட்டியும் சரி, அதுக்கு முன்னாடி வாட்டியும் எல்லாம் எதிர்பார்த்தோம். அந்த அளவுக்கு வந்து வரல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஒரு சில லீக்ஸ் இது எல்லாமே இருந்தாலும், இவங்க தருவாங்களா அப்படின்ற டவுட் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஒரு 50% இல்ல ஒரு 70% இருந்ததுன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி தந்தது தான் ஒரு ஷாக்கா இருக்கு நெறைய பேருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. ஸோ இந்த டாக்ஸ்ல இன்னொரு விஷயத்த நீங்க நோட்டீஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்க கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பே பண்ற மாரி இருந்தால், அது தனியா தான் வந்து பே பண்ணணும். அது லாங் டர்மா இருக்கட்டும், ஷார்ட் டர்மா இருக்கட்டும், அது தனியா கால்குலேட் பண்ணுவாங்கன்றது தான் எக்ஸ்ட்ரா விஷயம். இந்த பட்ஜெட்லயே அவங்க இத பத்தி எந்த ஒரு மாற்றுதல்களும் வந்து கொண்டு வராதது ஒரு நல்ல விஷயம் தான். இத பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ ஏற்கனவே லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் 10% இருந்தது 12.5% மாத்திட்டாங்க. திரும்ப ஏதாச்சும் ஒண்ணு கை வச்சாங்கன்னா, மார்க்கெட்ல செம்மையா ரியாக்ஷன் வந்து இருக்கும். ஏற்கனவே FIS எல்லாம் வெளிய போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பேசாததே இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அப்படின்ற மாரி பார்க்குறாங்க. சரி, இப்ப மிடில் கிளாஸ்க்கு அடுத்ததா வேற ஏதாச்சும் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல TDS இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் இதற்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் மூலியமாக ரூ. 50,000 வரைக்கும் வருமானம் எடுத்திருந்தா, அதுக்கு வந்து TDS இல்லாம இருந்தது. இப்ப வந்து ரூ. 1,00,000 வரைக்கும் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ரென்ட். யாரெல்லாம் வந்து ரென்ட் முன்ன வந்து 2.4 லேக் வரைக்கும் வாங்கியிருந்தாங்களோ, அது மட்டும் தான் வந்து டாக்ஸ்ல TDS இல்லாம TDS பிடிக்காம வந்து இருந்தது. பட் இப்ப அது ரூ. 6,00,000 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட்டட் ஐடி ரிட்டர்ன் அப்படின்றது வந்து முன்ன 2 வருஷம் வரைக்கும் தான் வந்து நீங்க பண்ண முடியும். ஏதாச்சும் வந்து பண்ணிட்டீங்க, தப்பு இருக்கு, திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது. இப்ப அத வந்து பார்த்தீங்கன்னா, 4 வருஷம் வரைக்கும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு சின்ன ரிலாக்ஸ் செக்ஷனா வந்து பார்க்கப்படுது. சரி, இப்ப இவங்களுக்கு வரக்கூடிய இந்த வருவாய வந்து இவங்க எங்கெல்லாம் வந்து எங்கிருந்தெல்லாம் வருதுன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் மூலியமா 22% அண்ட் GST அண்ட் அதர் டாக்ஸஸ் மூலியமா 18%, கார்ப்பரேட் டாக்ஸ் மூலியமா 17% அப்படின்றது போல ஓவராலா எங்கெங்கேருந்து வருதுன்றத போட்டிருக்காங்க. இது எங்கெங்கெல்லாம் வந்து குடுக்க போறாங்க, இல்ல ஸ்பெண்ட் பண்ண போறாங்கன்றத பத்தியும் இந்த இதிலேயே வந்து குடுத்திருந்தாங்க. அதில அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வாங்குன கடன் 24%க்கு வந்து கடன் வாங்கியிருந்தாங்க இல்லையா? அதுக்கு 20% வரைக்கும் ரீபேமெண்ட் வந்து குடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் மூலியமாக. அண்ட் அடுத்ததா வந்து 22% வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டுக்கு ஷேர்ஸ் அந்த டாக்ஸஸ் உடைய ஷேர்ஸ் இதெல்லாம் வந்து குடுக்குறாங்க. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் உடைய ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஒரு சில ஸ்கீம்ஸ் இந்த மாரி விஷயங்களுக்கு இவங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ண போறதா சொல்றாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னால அந்த பேசிக்கான விஷயங்கள எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு நெனச்சேன். இன்னும் இன் டெப்த்தான விஷயங்கள் என்ன ஏதுன்றது அவங்களோட அஃபிஷியல் டாக்குமெண்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க தாராளமா வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த பட்ஜெட் எப்படி இருக்குன்னு தோணுது? ஸ்பெஷலி இந்த இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஸ்லாப்ஸ்லாம் மாத்துனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெறைய பேர் வந்து குஷியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பட் நீங்க சொல்லுங்க. ஆர் யூ ஹேப்பி? இல்ல இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் எதிர்பார்த்தீங்களா? இல்லப்பா எதிர்பார்த்தத ரொம்பவே நல்லா வந்திருக்குன்னு நெனைக்கிறீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.